எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 75 ஓட ப்ராப்ளம் 3 கிட்ஸ் வித் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். இந்த லீட் கோட் 75 சீரிஸ்லயே இதுதான் ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவேன். இந்த சொல்யூஷனுக்கும் 2 லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சு தான் பண்ண போறோம். அசால்ட்டா பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ஒரு குரூப்பா சில கிட்ஸ் வந்து நின்னுட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கிட்ஸ் கையிலலாம் கொஞ்சம் கேண்டீஸ் இருக்கு. சோ ஒரு பையனுக்கு 1 கேண்டி, இன்னொரு பையனுக்கு 3 கேண்டி அப்படி ஏதோ இருக்கும். சோ, நம்ம கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் இருக்கு. நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம கையில இருக்க எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் எடுத்து ஒரு கிட்டுக்கு குடுத்தா, அந்த கிட்டுக்கு வந்து குரூப்லயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வருமா? இல்லையான்னு தான் சொல்லணும். சோ, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ, இங்க வந்து சில கிட்ஸ் வந்து நின்னுட்டுருக்காங்கல்ல. சோ, இந்த கேண்டீஸ் வச்சு. சோ, 2, 3, 5, 1, 3ன்னு இங்க 5 கிட்ஸ் நின்னுட்டுருக்காங்க. நம்ம கையில 3 எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் இருக்கு. சோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குரூப்லயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் கண்டுபிடிக்கணும். இந்த குரூப்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் என்ன? 5 கேண்டீஸ். சோ, இப்ப நான் வந்து இந்த 3 கேண்டீஸ எடுத்து ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு குடுத்தேன்னா, அந்த கிட்டுக்கு வந்து 5 கேண்டீஸ் வந்துரும். சோ, அந்த கிட்டுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் குரூப்ல இருக்கும். சோ, அந்த கிட்டுக்கு நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். சோ, இப்போ 3 பிளஸ் 3 செகண்ட் கிட்டுக்கு 3 பிளஸ் 3 கேண்டிஸ் போச்சுன்னா 6 வரும். 6ம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. சோ, அந்த கிட்டுக்கும் ட்ரூன்னு குடுத்துருவேன். சோ, 5 பிளஸ் 3 8. சோ, இந்த கிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் கேண்டீஸ் வரும். சோ, இதுக்கும் ட்ரூ. ஆனா, இந்த கிட்டுக்கு வந்து நான் 3 எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் குடுத்தா 4 கேண்டீஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் இந்த கிட் கையில. சோ, 4 இஸ் லெஸ் தேன் த கரண்ட் மேக்ஸிமம் இந்த குரூப். சோ, இந்த கிட்டுக்கு மட்டும் நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணேன். லாஸ்ட்ல 3 plus 3 6. That is also greater or equal to in the maximum number of candies in the group. So இதான் நான் ரிட்டர்ன் பண்ணேன். ட்ரூ, 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 ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ இதுதான் எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் கெட் த மேக்ஸ் இன் த குரூப். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸ் கேண்டி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் கேண்டீஸ். ஸோ இதை வச்சு நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் கரண்ட்லி இந்த குரூப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு இந்த ஃபுல் ப்ராப்ளம் ஒரே லைன்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ செக் ஃபார் ஈச் கிட் இஃப் கேண்டீஸ் கிட் கேண்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மேக்ஸ் கேண்டி. ஸோ இதை எப்படி எழுத போறோம்? ரிட்டர்ன் கிட் கேண்டி பிளஸ் extra candies greater than equal to max candy for kid candy in candies. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பண்ண லாஜிக்கே பண்ணுது. இந்த கேண்டீஸ் குரூப்பை வந்து ஒன்னா படிக்குது. அது எப்படி படிக்குது? ஃபார் கிட் கேண்டி இன் கேண்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2க்கு போகும், 3க்கு போகும், 5 போகும், 1 போகும், 3 போகும். ஸோ கிட் கேண்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா கேண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு என்ன? 2 பிளஸ் 3. ஸோ இது வந்து 5 ஆயிரும். மேக்ஸ் கேண்டியும் 5 இருக்கிறதுனால ஸோ இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வந்து பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நான் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ பண்ணும். 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. 3 பிளஸ் 3 மறுபடியும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் இந்த லிஸ்ட்ல. அப்புறம் 5 பிளஸ் 3 8. 8 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 அதுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஆனா இங்க வந்து 1 பிளஸ் 3 இஸ் 4. 4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 இல்ல. ஸோ அது ஃபால்ஸ். ஸோ இப்படி தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்ம சால்வ் பண்றோம் இந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்ட்டா வருதான்னு. பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா வருது. பாருங்க நம்ம அவுட்புட்டும் அப்படியே வருது. நம்ம சொன்னபடியே வருது. ஸோ இத வெறும் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இதான் இந்த லீட் கோட் 75 சீரிஸ்ல ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்புறேன் இந்த லீட் கோட் 75 சீரிஸ் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த வீடியோக்கும் லைக்கும் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் கூடி சீக்கிரமா இந்த லீட் கோட் 75 சீரிஸோட 4th வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். Until then, keep coding and keep enjoying. பார்க்கலாம்.